ஒரே வார்த்தை ஓஹோன்னு வாழ்க. என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள பேச போறோம். மக்களே சேனலுக்குள்ள வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. இட்ஸ் டைம் டூ ஜெயில். யாருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு மும்மூர்த்திகளுக்கு தான். அது யாரு, என்ன, ஏது அப்படின்ற லிஸ்ட்டே வந்து நம்மளுடைய முதல்வர் கையில பெரிய அளவுல இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல பார்க்குறவங்க மறக்காம ஒரு லைக்க பண்ணிருங்க. வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணிருங்க. உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லிருங்க. ஒரு லைக்க பண்ணிருங்க. கீழ ஹைப் அப்படின்னு இருக்கும். அதையும் குடுத்துருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல 2 விஜயபாஸ்கர்கள் இணையிற மிகப்பெரிய இணைப்பு விழா வந்து நடக்க போகுது. ஈசிஆர்ல இன்னைக்கு ஈசிஆர் திணற போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்பவே பார்த்தீங்கன்னா, அதுக்கான ரெடிகள் அதாவது வேலைகள் பத்தி எப்பவுமே வந்து சாயந்திரமே மொத நாள் சாயந்திரமே ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா 20,000 பேர் அப்படின்றனால நேத்து ஃபுல்லுமே வேலை பார்த்துருக்காங்க. இப்பவும் காலையில வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு 20,000 பேர் முன்னிலையில 2 விஜயபாஸ்கர்களும் மற்றும் அதிமுக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் நிறைய பேர் வந்து இணையறதா இருக்காங்க. இந்த ஒரு இணைப்பு விழா அப்படின்றது மிகப்பெரிய அளவுல இருக்க போகுது அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, நேத்து நடந்த தோழமை கட்சி கூட்டத்துல நம்மளுடைய தமிழக முதல்வர் நெறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. ஒண்ணொண்ணா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு சொன்ன மாதிரி இட்ஸ் டைம் டூ ஜெயில் அப்படின்னா யாருக்குன்னா, அந்த மும்மூர்த்திகள்ல ஒருவரான செந்தில் பாலாஜி, ஏவா வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன். ஆல்ரெடி அனிதா ராதாகிருஷ்ணன போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. ஆத்தூர் காவல் நிலைய காவலர்கள். எதுக்கு அப்படின்றதையும் நான் நேத்து வீடியோல சொல்லியிருப்பேன். நம்மளுடைய முதல்வரை ஆபாசமா விமர்சனத்துக்கும், ஒருமையில பேசினதுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணி இன்னைக்கு கைது பண்ற நிலைமைக்கு போய்க்கிட்டு இருக்கு. முன்ஜாமீன் தேடி அலைஞ்சாரு. நேத்து நீதிமன்றம் மண்டையில கொட்டி அமுச்சு விட்டுருச்சு. 20ஆம் தேதி வரைக்கும் அவருக்கு பக்கு 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 வாழ்க்கை தான் அப்படின்றனால அவருக்கு இப்போதைக்கு முன்ஜாமீன் கிடைக்கிறதுக்கு வேலை இல்ல. அதே போல பார்த்தீங்கன்னா, ஏவா வேலு அவர்கள் வீட்ல மிக பெரிய அளவிலான பணங்கள் மற்றும் ஹவாலா பணம், கருப்பு பணம்லாம் இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இதுதான் சும்மா ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சரே இனிமேல் தான் இருக்குன்னு சொல்ற மாரி, இவ்ளோ கோடிக்கணக்கான பணங்கள எங்க வச்சிருக்காங்க அப்படின்ற மிகப்பெரிய தகவலே வந்து இன்னைக்கு அமலாக்கத்துறைக்கும் மற்றும் வருமான வரித்துறைக்கும் கிடைச்சிருக்கு. அடுத்து நோண்ட போற இடமே அதுதான். மிகப்பெரிய இடம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்களை காப்பாத்த போய் ஒருத்தர் 2வது முறையா அசிங்கப்பட்டிருக்காரு. அசிங்கப்படுறதே இவருக்கு வேலையாவும் போச்சு. யாரு அப்படின்னு கேட்குறீங்களா? அட்வொகேட் சரவணன் தான். அப்படி சொன்னா உங்களுக்கு தெரியாது. அப்படின்னு சொல்லிட்டு என்டிடிவில போய் சிரிச்சு அசிங்கப்பட்டு வந்தார்ல, அந்த சரவணன் தான். அவர் பார்த்தீங்கன்னா, ஏவா வேலு வீட்ல சர்ச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஹலோ இட்ஸ் அட்வொகேட் வெயில் இஸ் கொலுத்திங், ஐ மிஸ் வேர்த்திங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ தாறுமாறாலாம் பேசிட்டு வந்தாப்புல, அவர் நேத்து ஒரு அறிக்கை குடுத்திருக்காரு. என்னன்னா, இன்னைக்கு பத்திரிக்கையாளருக்கு பூராமே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. காவல் நிலையத்துல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் தான் குதிரை பேரத்துக்கு வந்து அடி போட்டதாகவும், இதற்கு வந்து திமுக தலைமையும் வந்து உடந்தையா இருந்திருக்காங்க. ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் 35 கோடி ரூபாயிலிருந்து 50 கோடி ரூபாய் வரைக்கும் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட 15லிருந்து 20 எம்எல்ஏக்களுக்கு வந்து பேசியிருக்காங்க. அனைத்து விஷயங்களும் இன்னைக்கு கண்டெடுத்துட்டாங்க. ஆதாரம் செந்தில் பாலாஜி வீட்ல இருக்குன்ற விஷயமும் காவலருக்கு தெரிஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்கும் போயிட்டாங்க. ஆளு அப்ஸ்டாண்டு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா என்ன முட்டு குடுத்துருக்காரு சரவணன் அப்படின்னா, என்னப்பா அது செந்தில் பாலாஜி பேர் அடிபடுதுன்னா, அப்ப அவர் தம்பி வேலையா தான் இருக்கும். நீங்க தம்பியெல்லாம் போய் கைது பண்ணணும். எதுக்கு செந்தில் பாலாஜிய நோண்டுறீங்கன்னு சொல்லி கேட்குறாப்ல. வாங்குற ₹200 எப்படியெல்லாம் முட்டு குடுக்குறாப்ல பாருங்க. அட்வொகேட் சரவணனுக்கு முட்டு குடுக்குறதே வேலையா போச்சு. முட்டு குடுத்து முட்டி தேஞ்சு போச்சுன்னு சொல்லணும். அந்த மாரி வேலைய தான் இன்னைக்கு அட்வொகேட் சரவணன் பார்க்குறாரு. நேருக்கு நேராவே வந்து அசோக்குமார் மேல தான் தப்பு இருக்கு. அசோக்குமார வேணா நீங்க கைது பண்ணிக்கங்க. செந்தில் பாலாஜி கிட்டலாம் வராதீங்க. அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் குடுத்துருக்கிறாப்ல. யோசிச்சு பாருங்களேன். நேத்து இவ்ளோ எம்எல்ஏக்களுக்கு பேசின விஷயம் இளையராஜா அவர்கள் மூலியமா வந்து திருவல்லிக்கேணியின் காவல் நிலையத்துல பதிவு பண்றாங்க வழக்கு. அதுக்கு முன்னாலேயே இளையராஜா மற்றும் நம்மளுடைய அமைச்சர் கால்நடைத்துறை அமைச்சரா இருக்கிற கமலி அவர்கள் இந்த மாதிரி 20 எம்எல்ஏக்கள வந்து லிஸ்ட் எடுத்து வச்சிருக்காங்க. அதுல 10 எம்எல்ஏக்கள்ட்ட இந்த ஐடிபிஎஸ் உடைய நிறுவனரான அந்த திருநாவுக்கரசு மற்றும் அவர்களுடைய நண்பர்கள் சில பேர் வந்து பேசியிருக்காங்க. பேசி நீங்க மாற்று கட்சியில இணைஞ்சுக்கங்க. நான் ஆளுக்கு வந்து வாங்கி தந்துடுறேன். நீங்க ஒரே வார்த்தை சபாநாயகருக்கு எதிரா வந்து திமுக தீர்மானம் கொண்டு வர போறாங்க. நீங்க கைய மட்டும் தூக்குனா போதும். அப்படியே 50 கோடி ரூபா சொலையா நீங்க வாங்கிட்டு போயிரலாம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆசை வார்த்தைகளை கூறும்போது, இவர் என்ன பண்ணிட்டாரு, முதல் நாளே நம்மளுடைய தலைமைச் செயலகத்துல விஜய் அவர்களை சந்திச்சு முதல்வர்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே நம்மளுடைய முதல்வர் அவர்கள் சொல்லிட்டாரு, இப்போதைக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம். நீங்க அப்படியே கன்டின்யூ பண்ணுங்க. பெருந்தலைய நம்ம தூக்கிருவோம்னு சொன்ன மாரி, இன்னைக்கு பெருந்தலைய தூக்குறதுக்கான அனைத்து வேலைகளும். ஏன்னா, இன்னைக்கு ஏகப்பட்ட அமலாக்கத்துறை வழக்கு. இதுக்கு முன்னாடி அவங்களுடைய துறைகள்ல பண்ணப்பட்ட ஊழல்ல செந்தில் பாலாஜிய இன்னமும் கைது பண்ண முடியல. அதுக்கு ஆளுநர் ஒப்புதல் வேணும். ஆனா, ஆளுநருடைய ஒப்புதலும் வந்து மறைமுகமா கிடைச்சாச்சு. இன்னைக்கு எப்ப வேணாலும் செந்தில் பாலாஜிய தூக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமை. அதுபோக நம்மளுடைய முதல்வர் கரூருக்கு வேற போறாரு. அப்ப சில கரூர் விஷயத்துக்கு சம்பந்தப்பட்ட இந்த செந்தில் பாலாஜிய தூக்கி உள்ள வச்சுட்டு, குற்றவாளிக்கு தண்டனை கிடைச்சிருச்சுன்ற ஒரு மனதைரிய
தைரியத்தோட போனா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கான வேலைகள் தான் வந்து மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது நம்மளா புரிஞ்சுக்கணும். தனியாலாம் யாரும் சொல்ல வேணாம். இப்ப இவ்ளோ விஷயங்கள் இருக்க, இன்னைக்கு விஜயபாஸ்கர்கள் 2 விஜயபாஸ்கர்கள் இணையப் போற அந்த பிரம்மாண்ட இணைப்பு விழா பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். இதுக்கு முன்னால வந்து எம்ஜிஆர் காலம் தொட்டு வந்து அதிமுகல இருந்து பயணிச்சவங்க, இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் வந்து ஒரே ஆளா இன்னைக்கு கட்சிய முடிச்சு விடுவேன். நான் எடப்பாடி அவர்கள் இந்த 2 இலைய பிச்சு போட்டு அ அந்த 2 இலையும் காய போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி எடுத்திருக்காரு அப்படின்றதே இவர்கள் மூலியமா தெளிவா தெரிஞ்சு போச்சு. இந்த 2 விஜயபாஸ்கர்களும் பிரிஞ்ச கையோட வேலுமணி, கேசி பழனிசாமி, நேத்து ஒரு நிர்வாகி இவங்கலாம் நெறைய பேர் வந்து இன்னைக்கு பிரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதிமுக அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னும்போது, திடீர்னு கோமால இருந்தவங்க எந்திரிச்ச மாரி நம்மளுடைய எடப்பாடி அவர்களுக்கு கோவம் வந்துருச்சு. என்னன்னா, தாவேகாவை விமர்சனம் பண்ணியிருக்காருங்க. என்ன மாரி விமர்சனம்னா, இன்னைக்கு திமுக வந்து இதுக்கு முன்னால கல்லாப்பட்டி கூட்டணி அமைச்சுச்சுன்னு நம்மளுடைய முதல்வர் சொல்லியிருப்பாரு. அறிவாலயத்து பக்கம் நடந்து போறவங்களெல்லாம் புடிச்சு வந்து கூட்டணியில சேர்த்துக்கிட்டு இருக்கிறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பார்ல. அதேபோல இப்ப நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்த இந்த சோபா மாடல்ன்னு சொல்லி இந்த உதயநிதி, உதவாநிதின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணிட்டு இருக்கறனால, இதே வார்த்தைய அதாவது புதுசா கண்டுபிடிக்க முடியல அவரால. அதனால பார்த்தீங்கன்னா, இதே வார்த்தைய என்னப்பா அது அங்கிட்டு கல்லாப்பட்டி கூட்டணியா இருக்கு, இங்கிட்டு சோஃபா மாடலா இருக்குன்னு சொல்லிட்டு, அப்படியே வேற வழி இல்லாம ஏதோ விமர்சனம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் யாருமே கண்டுக்க போறதும் இல்ல. நேத்து நடந்த தோழமை கட்சி கூட்டத்துல மிகப்பெரிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய இந்த இந்தியா கூட்டணி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மீண்டும் காங்கிரஸ் போய் திமுகவோட இணைஞ்சிருக்காங்க. என்னடா இது இடைத்தேர்தல் வேற வரப்போகுது. இவங்க வேற இந்தியா கூட்டணிய கன்டின்யூ பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு சந்தேகம்லாம் வரும். ஆனா பார்த்தீங்கன்னா, இடைத்தேர்தல்ல மிக முக்கியமான முடிவுகள் இந்த கூட்டணி கட்சிகளோட இறங்குறத பத்தி ரொம்பவே தீவிரமா ஆலோசனை பண்ணியிருக்காங்க. இதுல நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி இருந்த கொளத்தூர் எம்எல்ஏ முதல்வரா இருந்தார்ல, அவர படுவிதமா வந்து இன்னைக்கு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்னன்னா, ஒருத்தர் வந்து பயங்கரமா வந்து மேடையா ஒப்பாரி வைக்கிறாப்புல, நம்மளுடைய ஆட்சி 2 மாசத்துல கவுந்துரும், 3 மாசத்துல கவுந்துரும்னு. இவரெல்லாம் பேசுறத பார்த்தா ஏதோ பிளான் பண்ணி வச்சிருக்காங்க போல. அதனால இத பத்தி நம்ம கவலைப்பட வேணாம். இந்த ஆட்சி 5 வருடமும் தொடரும். அதுக்கப்புறம் மக்கள் ஆதரவோட மீண்டும் தொடரும். தொடர்ந்துகிட்டே இருக்கும். இதுக்கு வந்து ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது அப்படின்ற மாரி ரொம்பவே நம்பிக்கை குடுத்து பேசியிருக்காரு. யோசிச்சு பாருங்க. ஐயுஎம்எல் 2 எம்எல்ஏக்களோட வந்திருக்காங்க. விசிக 2 எம்எல்ஏக்களோட வந்திருக்காங்க. காங்கிரஸ் 5 எம்எல்ஏக்களோட வந்திருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, இடதுசாரிகள் 2 பேரான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் 2 பேருமே தலா 2 எம்எல்ஏக்களை ஆதரவுக்கு குடுத்துருக்காங்க. ஆனா, இது எதுவுமே இல்லாம வைகோ அவர்கள் ஒத்தாளா வந்து உட்கார்ந்திருக்கும்போது, அந்த தோழமை கட்சி கூட்டணியெல்லாம் பார்க்கும்போது, ஒரே காமெடியா தான் இருந்துச்சு. இருந்த 2 எம்எல்ஏவும் திமுகவுக்கு தார வாத்துட்டு இப்படி தனியாளா வந்திருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, விஜய் அவர்கள் அவருக்கும் வந்து ரொம்பவே ஊக்கத்த குடுத்து, கவலைப்படாதீங்க. அவங்க தான் வந்து போயிட்டாங்க. நம்ம எப்பவுமே உங்க கூட இருப்போம். அடுத்து நம்ம இடைத்தேர்தல்ல உங்களுக்கு வாய்ப்பெல்லாம் குடுப்போம்ன்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் நல்ல விஷயமா பேசியிருக்காரு அப்படின்றனால, ஏன்னா இன்னைக்கு வைகோ அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வேணா சூடா பேசுற மாரி பேசலாம். ஒரு காலத்துல அவர் நல்ல அரசியல்வாதியா இருந்தவரு. இப்ப வயசாயிருச்சு அப்படின்றனால அவருக்கு வேற வழி இல்ல. வேற வழி தெரியல ஆத்தான்னு சொல்லிட்டு அவர் கத்திட்டு இருக்காரு. ஆனா அவருடைய 2 எம்எல்ஏக்களும் வந்து இந்த குதிரை பேரத்துல சிக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய தகவல் வந்திருக்கு. ஏன்னா, இன்னைக்கு ஆளும் கட்சியா இருக்கிற தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்களுக்கே வந்து இன்னைக்கு இத்தனை கோடி ரூபாய் பேரம் பேசுறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து மதிமுக எம்எல்ஏக்கள் உதயசூரியன்ல நின்னு ஜெயிச்சவங்கள இங்க வாங்குறதுக்கு எவ்வளோ பேசியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மிகப்பெரிய கடிவாளம் போடப்பட்டுக்கிட்டு வருது. அப்ப ஒட்டு மொத்தமா இந்த மும்மூர்த்திகளுக்கான அப்படியே கொத்தா தூக்கி கொத்தா ஜெயில்ல போடுறதுக்கான விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றனால, மக்கள் வந்து இன்னைக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமா இருப்பாங்க. அப்பா நம்ம அண்ணன் சொல்லி பதவி ஏத்த வந்த மாரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து இன்னைக்கு தண்டனை கிடைச்சிட்டு இருக்கு. என்னைக்கு சட்டசபையில சொன்னாரோ மக்கள் பணத்தை தொட்டா நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ விஷயங்களையும் வந்து இன்னைக்கு நிறைவேத்தி குடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தெளிவா தெரியுது அப்படின்றனால இந்த தமிழக வெற்றி கழக கட்சி மேல மக்கள் மேல அதிக நம்பிக்கை வந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வாக்குறுதியான மதுபான கடைகள் இத பத்தி நம்ம பேசி ஆகணும். மேற்கொண்டு சில மதுபான கடைகளை மூடுறதா இருக்காங்க. இது போக மதுபான பார்களை வந்து மூடுறதா இருக்காங்க. சில பார்கள் வந்து தனியாருக்குலாம் போகுது அப்படின்ற ஒரு தகவல். மகளிருக்கான அந்த அந்த பஸ்ஸு மாநகர பேருந்து எல்லா பஸ்லயுமே பயணிக்கிற மாதிரியான ஒரு விஷயம். இதெல்லாமே வந்து அடுத்தடுத்த நடைமுறைகளுக்கு குடுக்க போறாங்க. இதெல்லாம் என்ன பண்ண போறாங்க? தேர்தல் வாக்குறுதி என்ன மாரியான நிறைவேத்த போது? இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள தெளிவா பேசுவோம். அதாவது இன்னைக்கு நடந்த அந்த இணைப்பு விழா, அந்த விஷயம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் 2 விஜயபாஸ்கர்களும் வந்து நம்மளுடைய முதல்வர்கிட்ட மிகப்பெரிய ஒரு கோரிக்கை ஒண்ண வைக்க போறாங்க. நம்மளுடைய தமிழக அமைச்சரவையில மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் வரப்போகுது. ஏன்னா, இப்ப அமைச்சர் சரத் அவர்களுடைய விஷயத்த எல்லாருமே பார்த்திருப்பீங்க. மற்றும்
இன்னொரு அமைச்சரான ஜெகதீஸ்வரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் மற்றும் மகளிர் துறையில இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து மகளிர் மேம்பாடு அப்படின்ற துறைய வந்து நம்மளுடைய முதல்வர் ஒதுக்கியிருப்பாரு. ஆனா பார்த்தீங்கன்னா, அவங்க அதில சரிவர செயல்படல அப்படின்ற ஒரு தகவல் நம்மளுடைய முதல்வருடைய காதுக்கு போயிருக்கு. அதுபோக அமைச்சர் சரத் அவர்களுடைய விஷயம் இன்னைக்கு பூதாகரமா போய்க்கிட்டு இருக்கு அப்படின்றனால, தமிழகத்தில இப்ப வரக்கூடிய இடைத்தேர்தல முடிச்ச கையோட, இப்ப கிடையாது இடைத்தேர்தல முடித்த கையோடு, அ அங்கேயே வந்து நம்ம எப்படியும் சீட்ஸ் ஃபுல்லா எடுத்துருவோம். இன்னி வந்து நம்மளுடைய ஆட்சிய அசைக்க முடியாத ஆட்சி ஆயிரும் அப்படின்றனால, மிகப்பெரிய மாற்றம் அமைச்சரவையில கொண்டுட்டு வர போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, சில அதிமுக முன்னாள் இப்ப அமைச்சர்கள் இப்ப வர்றவங்க இருக்கலாம், இதுக்கு முன்னால வந்தவங்களா இருக்கலாம். நெறைய பேர் வந்து அங்க புது முகங்களா இடம்பெற போறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. இவ்வளோ விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பேசிட்டோம். மறக்காம உங்களுடைய கமெண்ட்ட சொல்லிட்டு போயிருங்க. எதனா கேள்வி அப்படி கேட்கணும்னா கமெண்ட்ல கேளுங்க. நம்ம வீடியோ ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணிக்கங்க. நன்றி. வணக்கம்.